சுதந்திர தின விழாவில் வீர தீர செயல் புரிந்தமைக்கான கல்பனா சாவ்லா விருதை கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த சுகி பிரமிளாவிற்கு முதல்வர் ஜெயலலிதா வழங்கி கௌரவித்தார். 67வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு சிறப்பாக சேவை புரிந்த சாதனையாளர்கள் மற்றும் தொண்டு நிறுவனங்களுக்கு முதல்வர் ஜெயலலிதா விருதுகள் வழங்கி கௌரவித்தார். இந்த ஆண்டிற்கான கல்பனா சாவ்லா விருது கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த உணவு கடத்தல் தடுப்பு பிரிவு அதிகாரி சுகி பிரமிளாவிற்கு வழங்கப்பட்டது. பொது விநியோக திட்டத்தின் கீழ் பொதுமக்களுக்கு வழங்கப்படும் ரேஷன் அரிசி மற்றும் மண்ணெண்ணெய் போன்றவை கேரளாவிற்கு கடத்த இருந்ததை தடுத்ததற்காக இந்த விருது வழங்கப்பட்டது. இலவசமாக மக்களுக்கு வழங்கப்படும் அரிசியினை சமூக விரோதிகள் கொள்முதல் செய்து அண்டை மாநிலமான கேரளாவுக்கு விற்பனை செய்வதை தடை செய்யும் நோக்கில் இப்பணியினை செய்து வருகிறேன். இப்பணியின் போது 50க்கும் அதிகமான வாகனங்களையும் 110 டன் அரிசியினையும் பறிமுதல் செய்துள்ளேன். அம்மா அவர்கள் இப்பணியினை கௌரவிக்கும் வகையில் இந்த விருதினை வழங்கியுள்ளதற்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு சேவை செய்ததற்காக திருச்சியைச் சேர்ந்த ஜோசப் மருத்துவமனை இயக்குநர் டாக்டர் நெல்சனுக்கு விருது வழங்கப்பட்டது. மாற்றுத்திறனாளிகளுக்காக சிறப்பு சேவை செய்வதற்காக இவ்விருதினை அம்மா அவர்கள் வழங்கியுள்ளார்கள். பல விதத்தில் சிறப்பு சேவை செய்த ஜோசப் மருத்துவமனை பாராட்டி இவ்விருதினை வழங்கியுள்ளார்கள். மனநலம் பாதிக்கப்பட்டு ஆதரவற்ற நிலையில் இருந்தவர்களுக்காக சிறப்பாக சேவையாற்றியமைக்காக சிறந்த தொண்டு நிறுவனமான வேலூரில் உள்ள உதவும் உள்ளம் தொண்டு நிறுவனத்திற்கு முதல்வர் ஜெயலலிதா விருதை வழங்கி கௌரவித்தார். மனநலம் பாதிக்கப்பட்டு சாலையில ஆதரவற்ற நிலையில சுற்றி திரிந்து கொண்டிருக்கின்ற மனநோயாளிகளை அரவணைத்து அவர்களை தங்க வைத்து அவர்களுக்கு தேவையான மறுவாழ்வு உதவிகளை வழங்கி பின்பு அவர் குணமடைந்த பின்பு அவருடைய பெற்றோர்கள் கண்டுபிடிக்கப்பட்டு அவருடைய குடும்பத்தோடு ஒப்படைக்கின்ற மறுவாழ்வு பணி செய்து கொண்டிருக்கிறது. இந்த பணியை பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சருடைய மறுவாழ்வு திட்டத்தின் கீழே செஞ்சிட்டு இருக்கோம். மாநில மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகமும் செஞ்சிட்டு இருக்கோம். தினமலர் பத்திரிகைக்கு இந்த அவார்டை நாங்க சமர்ப்பிக்கிறோம். தமிழகத்தில் சிறந்த உள்ளாட்சிக்கான விருதை உடுமலை பெற்றது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக நகராட்சி தலைவர் ஷோபனா தெரிவித்தார். தமிழகத்தில் சிறந்த உள்ளாட்சிகளுக்கான விருது வழங்குவதின் அடிப்படையில் உடுமலைப்பேட்டை நகராட்சிக்கு முதலிடம் கொடுக்கப்பட்டுள்ளது. உடுமலைப்பேட்டை நகராட்சி மக்களின் சார்பாகவும் நகராட்சி நிர்வாகத்தின் சார்பாகவும் நகரத்தின் தலைவர் என்ற முறையில் மாண்புமிகு தமிழக முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ள கடமைப்படுகிறோம். மேலும் விழாவில் நல்ல ஆளுமைக்கான விருதுகள், கால்நடை பராமரிப்பு மற்றும் மருத்துவ பணிகள் இயக்கத்திற்கான விருதை அமைச்சர் சின்னையா மற்றும் டாக்டர்கள் விஜயகுமார், பழனிசாமி ஆகியோர் பெற்றுக் கொண்டனர். சிறந்த மாநகராட்சிக்கான விருது ஈரோடு மாநகராட்சிக்கும், சிறந்த பேரூராட்சியாக அவிநாசி பேரூராட்சிக்கும் சுதந்திர தின விழாவில் விருது வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டது.